ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 நவம்பர் 2025. இன்றைக்கு भगवानुடைய மகா வாக்கியம், एक सेकंड में चोले से अलग तभी हो सकेंगे जब किसी भी संस्कारों की टाइटनेस नहीं होगी. பாபா சொல்றாரு, எப்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சம்ஸ்காரத்தினுடைய இறுக்கம் இருக்காதோ, எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு இருக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு நம்ம அதை மாற்றணும். அதுவே அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வேறு சட்டையை மாற்றிடுவோம். ஸோ அதுபோல் ஆத்மாவை எது பறக்க விடுறதில்லைங்கிறார். அது அப்படியே இறுக்கமாக எதை பிடிச்சிட்ருக்குன்னா உங்களுடைய ஏதோ ஒரு தேக உணர்வினுடைய சம்ஸ்காரம். ஸோ அந்த சம்ஸ்காரம் அவங்கள பறக்க விடுறதில்லை, அது ரொம்ப டைட்டாக இருக்குது. जैसे कोई भी चीज़ अगर चिपकी हुई होती है तो उनको निकालना मुश्किल होता है இல்லையா? எப்படி ஏதோ ஒரு பொருளை நம்ம ஒட்டிட்டோம், நல்லா பசை போட்டு ஒட்டிட்டோம், அந்த லேபிளை ஒட்டிட்டோம். ஸோ அந்த லேபிளை எடுக்கணும்னா அது அப்படியே ஈஸியாக வராது, அதை நம்ம பிச்சு தான் எடுக்கணும். சில நேரங்கள் அது போல் எடுக்கும்போது என்ன ஆகிடும், பிஞ்சே போயிடும், ஏன்னா நல்லா ஒட்டிகிட்ருக்கு. हल्के होने से सहज ही अलग हो जाते हैं. அதில் சும்மா அப்படி வச்சுருக்குறோம் அப்படின்னா எடுத்தோடனே அப்படி வந்துடும், ஒட்டலை. இது அதோட ஒட்டிகிட்ருக்குன்னா எடுக்கிறது கஷ்டம். இந்த சன்ஸ்காரம் ஆத்மா பிடிச்சு ஒட்டிகிட்ருக்கு, அதை பிடிச்சு அமுத்திட்டுருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறது கஷ்டமாக இருக்கும். वैसे ही अगर अपने संस्कारों में ज़रा भी ईसीपन नहीं होगा तो फिर अशरीरीपन का अनुभव नहीं कर सकेंगे. इसलिए ஈஸி और अलर्ट रहो. அதே போல் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சன்ஸ்காரங்களில் எங்கேனாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஈஸி நேச்சர் இல்லை, நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறோம், டைட்டாக இருக்கிறோம், அல்லது புரியுது இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருந்தது அப்படின்னா பின்ன உங்களால் அஷரீரி நிலையை அனுபவம் செய்ய முடியாது. இப்போ இறுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த சன்ஸ்காரம் நமக்குள்ளே எந்த மாதிரியான உணர்வுகளை கொண்டு வரும், அந்த ஒரு கசப்பான தன்மையை தான் நமக்குள்ளே கொண்டு வரும். இப்போ இங்கே இவ்வளோ வேஸ்ட் இருக்குது, இங்கே இவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்னா பின்ன ஆத்மா எப்படி பறக்கிறது? ஆத்மா பறக்கணுன்னா அதுக்கு குஷி வேணும், அதுக்கு ஆனந்த வேணும், அதுக்கு அன்பு வேணும், அதுக்கு சக்தி வேணும், குஷி வேணும். முதல்ல இறுக்கமாக இருக்கக்கூடியவர்களால் குஷியாக இருக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் பறக்கணும், அசரீர நிலைய அனுபவம் செய்யணும் அப்படின்னா ஈஸி நேச்சர் இருக்கக்கூடியவங்களாக ஆயிடுங்க, அப்போ உங்களால் பறக்க முடியும். इसलिए ஈஸி ஆர் அலர்ட் ரகும். ஸோ ஈஸி நேச்சரோடு இருங்க, அதே சமயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது இல்லை. சிலர் அப்படியே புரிஞ்சுப்பாங்களா, ஈஸி நேச்சர்னா ஓகே எது நடந்தாலும் ஓகேங்கிறது வேறு, ஆனால் பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ கவனக்குறைவாக இருக்கிறது ஈஸி நேச்சர் இல்லை. ஈஸியாகவும் இருக்கணும், கூடவே அலர்ட்டாகவும் இருக்கிறோம், பொறுப்புணர்வோடு கவனத்தோடும் நாம் இருக்க வேண்டும். இதை ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கவனத்தோட பொறுப்புணர்வோடு இருக்கிறேங்கிறதுக்காக நம்ம ரொம்ப டைட்டாகவும் பாரமாகவும் இருக்க வேண்டாம். அதை தான் பாபா புரிய வைக்கிறார். ஈஸியாகவும் இருங்க, ஆனால் கூடவே அலர்ட்டாகவும் இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பயிற்சி என்ன செய்கிறோம், எதை நம்ம இன்றைக்கி பயிற்சிங்கிறதோட இதை நம்ம செக் பண்ணணும், சோதனை செய்யணும். எதை செக் பண்ணுறோன்னா, என்னோட எந்த ஒரு சன்ஸ்காரம் என்னை அந்த ஒரு அசரீர நிலையிலேருந்து மேலேருந்து கீழே கொண்டு வருது, கீழே இழுத்துட்டு வருது, அதை நான் ட்ரை பண்ணுறேன், அதை நான் பயிற்சி பண்ணுறேன், அதை நான் செக் பண்ணி அதை எங்கே மாற்றணும், எப்படி மாற்றணும், என்னுடைய எண்ணங்கள் நான் எப்படி யோசிக்கிறேனோ அதில் மாற்றணுமா, இல்லை என்னோடய பேச்சில் மாற்றணுமா, இல்லை என்னோடய கர்மத்தில் ஏதாவது நான் மாற்றம் கொண்டு வரணுமா, எங்கே நான் அந்த சன்ஸ்காரத்தை பிடிக்கிறேன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி சுய சோதனை, அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர், இதை எப்படி என்ன பண்ணணுங்கிறத பாபா நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் புரிய வைப்பார். நல்லது. ஓம் சாந்தி.